வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் 2ஆம் வாசிப்பை அடுத்து பாராளுமன்றம் ஒத்திவைப்பு. ஹல்தும் முல்லை நிக்கப்பட்ட பகுதியில் மண் சரிவு. அமெரிக்காவின் தென்கிழக்கு பிராந்தியத்தை சூறாவளி தாக்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஹல்தும் முல்லை நிக்கப்பட்ட பகுதியில் சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. ரப்பர் தோட்டம் ஒன்றிலேயே இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் மண் சரிவினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் இதுவரை தகவல் பதிவாகவில்லை என இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பதுளை மாவட்ட உதவி பணிப்பாளர் ELAM உதயகுமார் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மண் சரிவு ஏற்பட்டுள்ள பகுதியில் தேசிய கட்டட ஆய்வு நிலையம் ஆய்வுகளை ஆரம்பித்துள்ளது. இந்த ஆய்வுகள் நிறைவு பெற்றதும் மண் சரிவு அபாயம் குறித்து மதிப்பீடு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பதுளை மாவட்ட உதவி பணிப்பாளர் கூறினார். அதிக மழையால் புத்தள ஹொரப்பக்க பகுதியில் உள்ள 8 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த வீடுகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி கூறியுள்ளார். வெள்ளம் படிப்படியாக வடிந்து வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதனிடையே இன்று காலை 8:30 நிறைவு பெற்ற 24 மணித்தியாலங்களில் ஹெல்ப்டன் பகுதியில் ஆக கூடுதலாக 219 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. பாதுக்க பகுதியில் 140 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், பூனாகலையில் 129 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இன்று மாலை வேளையில் நாட்டின் அநேகமான பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் 2ஆம் வாசிப்பை அடுத்து பாராளுமன்றத்தின் சபை நடவடிக்கைகள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய 19வது அரசியலமைப்பு திருத்தம் மீதான விவாதம் நாளை நடைபெறவுள்ளது. சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் பாராளுமன்றம் இன்று முற்பகல் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் அமளியில் ஈடுபட்டதால் கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அழைப்பதற்கான தீர்மானம் தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை இன்று வெளிப்படுத்தினர். முன்னாள் அமைச்சர் திஸ்ஸ அத்தநாயக்க மீண்டும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன அக்ராசனத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியிடமும் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செயற்பாடுகள் பாராளுமன்றத்திற்கு அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் உள்ளதால் அதனை தடுப்பதற்கு சபாநாயகர் தலையீடு செய்ய வேண்டும் எனவும் தினேஷ் குணவர்தன கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல முன்னாள் ஜனாதிபதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு எதற்காக அழைக்கப்பட்டார் என்ற விடயம் தமக்கு தெரியாது என கூறியுள்ளார். இதன்போது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அமளியில் ஈடுபட்டதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் கூறினார். திட்டமிட்ட வகையில் பழிவாங்கும் செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார். எவ்வாறாயினும் அனைத்து நடவடிக்கைகளும் சட்டத்திற்கு அமைவாகவே முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சபையில் இன்று அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியை தாம் பாதுகாப்பதாக சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில் கருத்துக்களை வெளியிட முனைந்த போது இன்று கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. இந்த நிலையில் பாராளுமன்றத்தின் சபை நடவடிக்கைகளை நாளை வரை ஒத்திவைப்பதற்கு சபாநாயகர் நடவடிக்கை எடுத்துள்ளார். சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டதன் பின்னரும் சுமார் 52 உறுப்பினர்கள் சபையில் இருந்த வண்ணம் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இவர்களில் முன்னாள் அமைச்சர்களான தினேஷ் குணவர்தன, விமல் வீரவங்ச, பந்துல குணவர்தன உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குகின்றனர். முன்னாள் ஜனாதிபதியை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கும் தீர்மானத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடி சபாநாயகர் ஊடாக எழுத்துமூல வாக்குறுதியை அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த உறுதிமொழி கிடைக்கும் வரை சபையில் இருந்து வெளியேறப் போவதில்லை எனவும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கொஸ்லாந்தை போலீஸ் பிரிவில் தியலும நீர்வீழ்ச்சியில் பாய்ந்து இளைஞர் ஒருவரும் யுவதி ஒருவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 17 வயதான யுவதியின் சடலம் மீட்கப்பட்டு கொஸ்லாந்தை வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இவர் ஹப்புத்தலை பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. குறித்த யுவதியுடன் நீர்வீழ்ச்சியில் பாய்ந்த சந்தேகப்படுகின்ற 19 வயதான இளைஞனின் சடலத்தின் ஒரு பகுதி மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொஸ்லாந்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நிவரலியா பூண்டுலோயா பகுதியில் தாயும் மகளும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். கூரிய ஆயுதத்தால் குத்தி இவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
52 வயதான தாயும் அவரது 32 வயதான மகளுமே கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வலய கல்வி அலுவலகங்கள் மட்டத்தில் ஆசிரியர் குழாம்களை ஸ்தாபிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த குழாமில் அனைத்து பாடங்களையும் உள்ளடக்கும் வகையில் தலா ஒரு ஆசிரியர் வீதம் அங்கம் வகிக்க உள்ளதாக அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஏதேனும் ஒரு பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர் நீண்டகால விடுமுறையில் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் உத்தேச ஆசிரியர் குழாமிலிருந்து பொருத்தமான ஆசிரியரை அந்த பாடசாலைக்கு அனுப்பி வைக்க முடியும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்படாத வண்ணம் பாடங்களை நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எனவும் கல்வி அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மஸ்கெலியா டிசைட் மற்றும் வன்னியன் தோட்டங்களில் 18 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகினர். டிசைட் தோட்டத்தில் 11 பேரும் வன்னியன் தோட்டத்தில் 6 பேரும் குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய நிலையில் நேற்றைய தினம் மஸ்கெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேயிலை தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்தவர்கள் மீதே குளவி கொட்டியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் ஹோஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.